ஹாய் ஸ்வாக் ஸ்போர்ட்ஸ் வீவர்ஸ். இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நடுவில் நடந்துட்டு வர 5வது டெஸ்ட் பரபரப்பான கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. இந்த டெஸ்ட்ல நாளைக்கு பேட்டிங் பவுலிங் பண்றதுக்கு பூம்ரா வருவாரா, பூம்ராவுக்கு என்ன பிரச்சனைன்னு பிரசித் கிருஷ்ணா கொடுத்திருக்கிற அப்டேட், வலி நிவாரணிக்கு எனக்கு ஊசியாவது போடுங்கன்னு கேட்டுக்கிட்ட பூம்ரா இந்தியன் பிளேயர்ஸ் எங்க பிளேயர்ஸை மிரட்டினாங்க, அவங்களுக்கு ஐசிசி ஃபைன் போடணும்னு கேட்டிருக்க ஆஸ்திரேலியன் கோச் ஆண்ட்ரூ மெக்டொனால்டு சாம் கான்ஸ்டாஸ் நாக்கு அடக்கிட்டு ஒழுங்கா இருக்குன்னு வார்ன் பண்ணி இருக்கிற ஆஸ்திரேலியன் ஃபார்மர் லெஜண்ட் மார்க் வாக் அப்படின்னு நிறைய நியூஸ் கிரிக்கெட் உலகத்துல போயிருக்கு. இதையெல்லாம் நம்ம ஸ்வாக் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நடுவுல செகண்ட் டேல பூம்ராவுக்கு கொஞ்சம் காயம், அதனால அவர் ஸ்கேன் எடுக்க வெளியே போயிட்டு மேற்கொண்டு பவுலிங்க்கு வரவே இல்லை. இப்ப அந்த ஸ்கேனோட ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது சாதாரண ஒரு முதுகு பிடிப்பு தான். ஆனா இருந்தாலுமே ஏற்கனவே முதுகுல காயம் இருக்கிறதால அவர் தொடர்ந்து விளையாடுறது கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல பிரசித் கிருஷ்ணா பூம்ராவை பத்தி சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, அவருக்கு முதுகு பகுதியில தாங்க தசைப்பிடிப்பு ஏற்பட்டிருக்கு, அவரை எங்க மெடிக்கல் டீம் ரொம்ப தீவிரமா கண்காணிச்சுட்டு வராங்க, ஆனா அவர் நாளைக்கு என்ன செய்வார் அப்படிங்கிறத எங்களால இப்ப எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவுல எடுத்துக்கிட்டா பூம்ரா தன்னோட பிசியோக்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வலி நிவாரணிக்கு மாத்திரை அப்படி இல்லைன்னா ஊசி போடுங்க, நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சு இந்த 5வது டெஸ்ட்ல விளையாடணும், இந்தியா டீமை ஜெயிக்க வைக்கணும்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து எடுத்துக்கிட்டா இந்தியாவுக்கு முக்கியமா சாம்பியன்ஸ் டிராஃபி இருக்கு. இதனால பிசிசிஐ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பெரிய ஐசிசி டோர்னமெண்ட் இருக்கிறதுனால பூம்ராவை வச்சு நம்ம ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறது நமக்கு பின்னாடி பெரிய பிரச்சனையா போயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால இப்போதைக்கு பூம்ரா நாளைக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறதுல ஒரு இழுபறி நிலைமை தான் தொடர்ந்து நீடிச்சிட்டு வருது. ஆனா ஒரு கேப்டனாவும் ஒரு பிளேயராகவும் பூம்ரா தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஏதாவது பண்ணி வந்துக்கிறேன், என்னை எப்படியாவது விளையாட மட்டும் அனுமதிங்க அப்படின்னு கேட்டிருக்கிறது இந்தியன் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியா அமைஞ்சிருக்கு. ஆனா இருந்தாலுமே அவர் நேஷனல் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு திறமையானவர். ஸோ அவரை பாதுகாக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமா ஆஸ்திரேலியன் கோச் ஆண்ட்ரூ மெக்டொனால்ட் இன்னைக்கு பிரஸ் மீட்டுக்கு வந்தப்ப ரிஷப் பண்ட் பேட்டிங் எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பாராட்டி பேசிட்டு, நேத்து சாம் கான்ஸ்டாஸ் கிட்ட இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே சூழ்ந்து பண்ணது ஒரு மிரட்டல், இதுக்கு தெளிவாவே கிரிக்கெட் சட்டத்துல அபராதம் விதிக்கப்படணும்னு இருக்கு, ஆனா ஐசிசி இது வரைக்கும் எதுவும் செய்யல, மேட்ச் ரெஃப்ரி ஏதாவது செய்வாருன்னு நான் நம்புறேன், ஒருவேளை நீங்க எதுவுமே செய்யல, இதுதான் சரியான வழிமுறை அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்களும் இதே மாதிரி செய்வோம், ஏன்னா நீங்க தான் அதை சரின்னு ஒத்துருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான மிரட்டலை வெளியே கொடுத்திருக்காரு. ஆனா நேற்று உண்மையில களத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஓவர்ஸை லேட் பண்ணி பூம்ரா ஓவரோட மேட்சை முடிச்சிட்டு பெவிலியன் போறதுக்காக உஸ்மான் கவாஜா வேணும்னே லேட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்தியன் கேப்டன் பூம்ரா இன்னும் ஒரு ஓவர் சிராஜை வச்சு போடணும் அப்படிங்கிறதுக்காக இவரோட ஓவரை வேக வேகமா கொண்டு போயிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல தான் பூம்ரா என்ன சொன்னாரு, ரெடி ஆகுங்க, நான் பவுலிங் பண்ணவே தயாராயிட்டேன், ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்தது கவாஜா தானே தவிர சாம் கான்ஸ்டாஸ் கிடையாது. ஆனா சாம் கான்ஸ்டாஸ் சம்பந்தமே இல்லாம உள்ள பூம்ரா கிட்ட பேச, பூம்ரா திருப்பி பதில் சொல்ல, சாம் கான்ஸ்டாஸ் ஓவரா எகிறவும் தான் பூம்ரா அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இதனாலதான் இந்த பிரச்சனையோட மையமாவே இது இருந்துச்சு. ஆனா இப்ப இந்தியன் பிளேயர்ஸ் ஏதோ தப்பு பண்ணிட்டதா ஆஸ்திரேலியா தரப்புல அவங்க கோச்சே பேசுற அளவுக்கு நிலைமை போயிருக்கு. இதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியன் தரப்புல இருந்து இந்த சம்பவத்துக்கு நெத்தி அடியா மார்க் வாக் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பேட்ஸ்மேன் பேட்டால மட்டும்தான் பேசணும், இந்த தேவையில்லாத உற்சாகம் உங்களுக்கு எங்க இருந்து இந்த 19 வயசுல வருது, நீங்க இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, நீங்க பூம்ரா கிட்ட விளையாடிட்டு நான் ஸ்ட்ரைக்கர் 2 வந்துட்டீங்க, உங்க வேலை அங்கேயே முடிஞ்சிருச்சு, நீங்க அந்த பிரச்சனையிலேயே தலையிடக்கூடாது, ஒழுங்கா கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி சாம் கான்ஸ்டாஸ்க்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. இந்த பக்கம் ஆஸ்திரேலியன் கோச் ஆண்ட்ரூ மெக்டொனால்டு இந்த பிரச்சனையில இந்தியாவை குற்றவாளியா ஆக்குறதுக்கு பார்த்தாலும் கூட, அந்த பக்கம் அதே ஆஸ்திரேலியன் ஃபார்மர் பிளேயர் அண்ட் லெஜண்ட் மார்க் வாக் இந்த பிரச்சனையில பூம்ரா மேல எந்த தப்பும் இல்ல, சாம் கான்ஸ்டாஸ் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்தியா ஒரு 145 லீட்ல இருக்காங்க. மேற்கொண்டு இன்னும் ஒரு 55 ரன் சேர்த்து 200 ரன் கொண்டு போனா இந்த டெஸ்ட்ல ஃபைட் பண்றதுக்கு ஒரு பெட்டர் சான்ஸ் இருக்கு. ஏன்னா கடைசியா ஒரு 200+ சேஸ்ல ஒரு 10 டெஸ்ட்ல சிட்னி கிரவுண்ட்ல 7 முறை தோத்துதான் இருக்காங்க, ஒரு முறை மட்டும்தான் சேஸ் பண்ணியிருக்காங்க.
அதனால பிச்சும் கொஞ்சம் டஃப்பா இருக்கிறதுனால இந்தியாவுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குன்னே சொல்றாங்க. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்க பூம்ராவும் நல்ல முறையில் திரும்பி வரணும். இந்த டெஸ்ட்டையும் ஜெயிச்சு இந்த சீரியஸை ட்ரா பண்ணி பிஜிடிஎம் திரும்பவும் இந்தியா கைப்பற்றணும் அப்படின்னு எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்க்குறாங்க. அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே நடக்கும் அப்படின்னு நாமளும் நம்பலாம். இன்னொரு வீடியோவில் சேர்ந்துருக்கலாம். தேங்க்யூ ஆல்.